ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயோ, காத்து போன பலூன் மாதிரி இருக்கு. நல்ல சத்தமா நல்லா இருக்கேன். சூப்பர். சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? சரி, விபிஎஸ்க்கு வந்ததுல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருமே வா. எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒருத்தரே பதில் கொடுத்துட்டேன் பாரு. நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எல்லாம் கண்ண மூடுங்க. ஆல்ரைட், ஓகே, ஜெபம் பண்ணுமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவினாலே கர்த்தர் இந்த 2024 வருட விபிஎஸ்க்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டவரே, விபிஎஸ் உடைய முதல் நாளை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய தடைகளை மாற்றி நீங்கள் எங்கள் மத்தியில் வேகமாய் கொண்டு வாங்க. இந்த ஆரம்ப செஷன்லேருந்து உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யணும். தொடர்ந்து இந்த 6 நாட்களும் இந்த ஊழிய மகிமையாக இருக்க, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் நிறைவேற, உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை தாங்க. இந்த சின்ன பிள்ளையுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற சத்தியங்கள் ஆண்டவரே 100 மடங்கு பலன் தரத்தக்கதாக கர்த்தர் இப்பொழுதே இந்த இருதயங்களை, இந்த பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் தேவ ஆவியானுடைய மகிமையினால, பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கட்டும். இருதயங்களை நல்ல நிலமாய் கர்த்தர் நீங்க பண்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். சத்தமா சொல்லுங்க, ஆமீன். தேங்க்யூ. உட்காருங்க. இந்த விபிஎஸ்ல நமக்கு நிறைய டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் நமக்கு நிறைய விஷயத்த, வேதத்தில் உள்ள ஏஸ்பா பற்றி காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு வராங்க. அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருமே காணா. பப்பு எங்க போனான்னு தெரியல, பூ எங்க போனான்னு தெரியல, ட்ராக்கு பி எல்லாம் சீக்கிரம் வரேன்னாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. நானே ஊந்து வந்துட்டேன். இவங்க எங்க போறாங்கன்னே தெரியல. சரி விளையாடலாம்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணலாம். ஐயோ, இவ்வளோ நேரம் ஆச்சு. நீ பப்பு என்ன இந்நேரம் வராம இருக்கா? நீ ஏன் வரல? நீ இத்தனை நேரம்? கரெக்ட் தான்டா, எங்க வீட்ல உப்புமா செஞ்சுட்டாங்கடா. உப்புமாவா? அதான் அழுது சாப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, அவங்கள எங்க போனாங்க? இன்னும் வரலையே அவங்களா? வரவே இல்ல. இவனே ஊர்ந்து தேய்ச்சு வந்துட்டா. இன்னும் என் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். எங்கதான் போனாங்களோ? என்னப்பா இப்படி சொல்ற நீ? சரி நீ சொல்லு, நீ ஊர ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு உன் வீட்ல இருந்து? நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊர ஆரம்பிச்சிருப்பியா? இப்பதான் வந்து சேர்ந்திருக்க. சரி, அதுக்கு என்ன? சரி எங்க அவங்கள காணோம்? ஏதோ வந்துட்டாங்க. வா நீங்க 2 பேரும் சீக்கிரம் வாங்க. நீங்க எப்ப வரேன்னு சொன்னது? ஏன் இவ்ளோ லேட்? எப்ப பார்த்தாலும் லேட் தான் நீங்க. அத யார் சொல்றா பாத்தியா? இவ சொல்றா பாரு. நீ ஊந்துட்டு வந்துட்ட. லேட் ஆயிடுச்சு நீ. இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. சரிப்பா ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. சரி நம்ம விளையாடலாமா? வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க எனக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு. 5 மணிக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் 6 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போக போறேன். ஓகே விளையாடலாம். நானும் வரப்பா. விளையாடலாம். நம்ம எல்லாம் என்ன விளையாட்டு விளையாட போறோம்? பறந்து விளையாடலாமா? இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு பறக்க போறோம். சரியா? ஓகேவா? நான் எப்படிப்பா பறப்பேன்? ஐயோ சரி பரவாயில்ல, நீ ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பாரு. இல்ல நான் ஒரு கேம் சொல்றேன். ஒளிஞ்சு கொண்டு விளையாடலாம்ப்பா. அதுக்குள்ள நம்ம எவ்வளவு நேரம் இவன் ஒளியறதுக்குள்ளேயே நீ ஊர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தான் போயிருப்ப. நீ ஒளி எங்க போயிடா? ஒளிவ எவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு யாரா நீ? நாங்களாம் பறந்து போய் மரத்துல ஒளிஞ்சுக்கோ. நீ எங்க ஒளிவ?
சரி பப்பு உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் விளையாடுறதுக்கு. சரியா? நீ ஒரு ஓரமா உட்காந்து நாங்க விளையாடுறது பாத்துக்கோ. சரியா? பாத்துக்கோ என்ன? சரி ஓகே பாத்துக்கோ. ஓகே வாங்க நம்ம விளையாட போலாம். எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்த்து. ஐயோ சரி, நம்ம கூட ஏசப்பா இருக்காரு. ஒரு நாள் கண்டிப்பா ஏசப்பா என்ன உயரத்துல பறக்க வைப்பாரு. நான் அவருக்காக கண்டிப்பா நான் காத்திருப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்துல இருந்து பப்புவை காணோம். என்ன சொல்ற? ஆமா, நம்ம விளையாட போனதுல அவன் கோச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஏன் அவன் எங்க ஊந்துட்டு இருப்பான், வரது லேட் ஆகும். போய் பார்க்கலாமா? அவன் கோச்சிருந்தானா போய் பாக்குறது நியாயமான பேச்சு. அவன் இன்னொரு ஊர்ந்துட்டு இருந்தானா? அது சரிதான், கரெக்ட் தான். இல்ல நம்ம வெயிட் பண்ணுவான், அவன் ஊர்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஊர்ந்துட்டு தான் இருப்பான். சரி நம்ம விளையாடுவோம், அவனை பாத்துக்கலாம். சரியா? வாங்க விளையாடலாம். யார் இது? என்னது என்னது இது? என்னது இது? எனக்கும் தெரியலையே. பப்புவா? ஆமா, நாங்க பப்பு. டேய் என்னடா அவமானத்துல வெக்க தாங்காம இப்படி தோத்திட்டு படுத்திருக்கியா? இல்லப்பா. டேய் நீயாடா இது? டேய் பப்பு நீயா? ஆமா நான் தான் பப்பு. ஐயோ பக்கவாதம். செம்ம காமெடிடா பப்பு. உன்னால வெளிய வர முடியாதா? நான் வருவேன் கண்டிப்பா. டேய் பப்பு உன்னால முடியாது, விட்டுடா. விட்டுரு, உன்னாலலாம் பறக்கவே முடியாது. விட்டுரு. இல்ல விட்டுரு. ஏய் இங்க போறா. ஏய் கிராப். நான் பறந்துட்டேன். அவனுக்கு இப்ப நீ என்ன விட ரக்க பெருசா இருக்கு. போற எவ்வளவு பெரிய ரக்கன்னு போடுறான் அவனுக்கு. பாத்தீங்களா, நான் பறந்துட்டேன். டேய் பறந்துருவியாடா? நீங்க என்ன எவ்வளவு சொன்னீங்க, எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்காருல. நான் ஆண்டருக்காக காத்திருந்தேன். ஆண்டவர் என்ன வந்துட்டு உயரத்துல பறக்க வச்சிட்டாரு. டேய் பப்பு நம்ம சேர்ந்து விளையாடலாம்டா. எங்களையும் கூட்டு போடா. மேல ஹைட்டா பறக்கறதுக்கு இவ்ளோ பெரிய விங்ஸ் வச்சிருக்கேன். எங்களுக்குலாம் குட்டி விங்ஸ்டா. சரி நானும் உங்களை கூட்டிட்டு போறேன். சரியா? என்ன குட்டீஸ், நீங்களும் வந்துட்டு உயரமா பறக்கணும்னா ஆண்டரை பிடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? உயரம் பறக்கலாமா எல்லாருமா சேர்ந்து? தீம் என்ன? தமிழ்ல என்ன? உயர பற, fly high. நம்ம எல்லாரும் எங்க பண்ண போறோம்? உயரத்துல பறக்க போறோம். லக்கை நோக்கி பரபர சிகரம் தொட சிட்டாய் பர கழுகை போல பரபர உயரே பர உயரத்து தர லக்கை நோக்கி பரபர சிகரம் தொட சிட்டாய் பர கழுகை போல பரபர. வாங்க துள்ளி குதித்து வாங்க ஆடி பாட வாங்க பிபிஎஸ் தாங்க. தம்பி தங்க வாங்க துள்ளி குதித்து வாங்க ஆடி பாட வாங்க பிபிஎஸ் தாங்க. கற்றுக்கொள்ள வாங்க வாழ்க்கை மாறிடுங்க வேலை மாற்றுவாங்க வெற்றி நமக்கு தாங்க. கற்றுக்கொள்ள வாங்க வாழ்க்கை மாறிடுங்க வேலை மாற்றுவாங்க வெற்றி நமக்கு தாங்க. உயரே பர உயரத்து பர லக்கை நோக்கி பரபர சிகரம் தொட சிட்டாய் பர கழுகை போல பரபர உயரே பர உயரத்து பர லக்கை நோக்கி பரபர சிகரம் தொட சிட்டாய் பர கழுகை போல பரபர. வெரி குட், சூப்பரா இருந்துச்சா? பாட்டு எத்தனை பேருக்கு உண்மையாவே பிடிச்சிச்சு? கை தூக்குங்க பார்க்கலாம். இது நல்லா இல்ல? அப்ப நம்ம ஓஎஸ்ஏ சொல்லிடலாம். பாட்டு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆக்ஷன்.
நம்ம அக்காங்களாம் சூப்பராக கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. அக்காங்களுக்கெல்லாம் ஒரு சத்தமாக ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ஆமாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சூப்பரான பாட்டு. ஓகேயா? இந்த வருஷம் பாட்டெல்லாம் நம்ம அக்காங்களே எழுதி மியூசிக் போட்டு எல்லாமே நம்ம சர்ச்லேருந்து பண்ணோம் இல்லையா? எல்லாருக்காக ஜோராக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம தலைப்பு பார்த்தோம் இல்லையா? என்னது? ஃப்ளை ஹை. அப்போ நம்ம பாடும்போது ஒரு பறவையை குறித்து பாடணும். என்ன பறவை அது? சத்தமே கேட்கல. ஆமா, கழுகுங்கிற ஒரு பறவை. கழுகு பற்றி தான் இந்த வாரம் பூரா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்க போகிறோம். இந்த காட்டுக்கெல்லாம் ராஜா யாரு? ஜூடா சொல்லுவான். சிங்கம் தானா? உண்மையாவா? ஓகே. அதே மாதிரி பறவைகளுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கு. கிங் ஆஃப் த பேர்ட்ஸ் யாரு? ஆமா, ஈகிள். இந்த கிங் ஆஃப் த பேர்ட்ஸ் ஈகிளை குறித்து தான் இந்த வாரம் பூரா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த கழுகின் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு என்னத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு படிக்க போகிறோம். அதுலேயும் இந்த கழுகு எப்படியெல்லாம் வாழுதோ அதை போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி ஏசப்பாவை நோக்கி பறக்கிற பிள்ளைகளாய், உயரத்தில் பறக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பாவை நோக்கி எப்பயும் உயரத்தில் பறக்க போகிறோம். இந்த 6 நாளும் நம்மெல்லாம் ஜாலியாக பறக்க போகிறோம். வீட்டிலேருந்து 2 வீலர் 4 வீலர் ஆட்டோ நடக்கிறதுலாம் வந்துருங்க. இங்கே ஃபுல்லாக பறக்கலாம். சரியா? இங்கே நமக்கெல்லாம் என்ன முளைக்க போகுது? அழகழகா கலராக. கழுகு ப்ரௌனில் தான் இருக்கும், பட் நமக்கெல்லாம் சூப்பராக கலராக ரெக்க முறைக்க போகுது. ஏன்னா இந்த கழுகுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஓகேயா? ரொம்ப நல்ல குணங்கள் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த கழுகை குறித்து இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன பார்க்கலாமா? இது ஒரு கழுகு. அது ஒரு கூட்டுல உட்காந்துருக்கு அழகா. தாய் கழுகோட குஞ்சு கழுகும் உட்காந்துருக்கு பாருங்க. அது தன் கூட்டுக்குள்ள அழகா தன் குஞ்சுகளோட உட்காந்துருக்கு. அந்த வீடியோ தான் பாக்குறீங்க. அது தன்னோட குஞ்சுக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குது? இறை கொண்டு வந்து, சாப்பாடு கொண்டு வந்து. பாரு, அந்த குஞ்சு வாங்கி சாப்பிடுது. குஞ்சு கழுகு பாரு. தாய் கழுகு என்ன பண்ணுது பாருங்க. அங்க கொஞ்சமா மேல ஏறி உட்காருது பாருங்களேன். குஞ்சு கழுகு பாரு, செம சுட்டி. அது மேலையும் கீழே ஆடிட்டே இருக்கு பாரு. அதுக்கு இப்ப பறக்கணும், பறந்தே ஆகணும். ட்ரை பண்ணுது, ஆனா கொஞ்சம் முடியல. இன்னைக்கு நினைக்குது, எப்படியாவது நான் பறக்க போறேன் அப்படி. அடுத்த நாள் காலையில எந்திரிக்குது. அம்மா கழுகு பாருங்களேன், மேல போய் உக்காந்துட்டு குஞ்சு கழுகுக்கு கத்து கொடுக்குது பறக்கிறது எப்படின்னு. அப்போ இது கொஞ்சமா அம்மா கழுக பார்த்து பறக்க பழகணும்னு நினைக்குது. ட்ரை பண்ணுது, நிறைய நேரத்துல தோத்து போகுது. யோசிச்சுட்டே இருக்கு, நம்ம எப்படிடா பறக்கலான்னு. இன்னைக்கு நினைக்குது, இதுதான் என் நாள், நான் பறக்க ஆரம்பிக்க போறேன். இப்போ இந்த கழுகை பத்தி நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா, கழுகு முட்டையிடும்போது ரொம்ப சூப்பரா தன்னோட குஞ்சுகளுக்காக முட்டையிடும்போது செம்ம ஸ்மூத்தா தன்னோட நெஸ்ட்டை வச்சிருக்குமா. கூடு இருக்குல்ல, செம்ம ஸ்மூத்தா நிறைய இலைகளை தலைகளெல்லாம் போட்டு செம்ம ஸ்மூத்தா வச்சிருக்குமா. குஞ்சு பொரிஞ்சதுக்கு அப்புறம்
கொஞ்ச நாள் டெய்லி காலையில் அம்மாவும் அப்பாவும் போய் என்ன கொண்டு கொடுத்துச்சு, என்ன கொண்டு கொடுத்துச்சு, சாப்பாடு கொடுத்துச்சு. நேரத்துக்கு கம்ஃபர்ட் ஜோனில் செம்ம ஜாலியாக தூங்குது, முழிக்குது, சாப்பிடுது, தூங்குது, சாப்பிடுது, தூங்குது, செம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குப்பா, செம்ம ஜாலி. இப்போ லீவில் நீங்கள்லாம் அதானே பண்ணுறீங்க, தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, திரும்பி தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி அந்த கழுகு குஞ்சு இந்த ஒரு வேலை தான் செஞ்சிச்சு, பஞ்சு மாதிரி மெத்த. அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவனை ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா வேலையாகாதேன்னு சொல்லி ஜூன் மாதம் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இந்த கழுகு பார்க்குமா, ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் அது யோசிக்குமா, ஓகே இதுதான் நேரம், இதுக்கப்புறமும் இதை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தா மெத்துன்னு படுத்து தூங்கி சாப்பிட்டு உடம்பு பெருத்து போய் என்ன ஆகிடும், சோம்பேறி ஆயிரும்னு சொல்லி அந்த கூட்டையெல்லாம் களைச்சி விட்டுருமா. என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமா, கூட்டையெல்லாம் என்ன பண்ணுமா, கூட்டை களைச்சி விட்டுரும். கூட்டை களைச்சி விட்டுட்டு அந்த பஞ்சு மாதிரி இருந்ததுல இலையெல்லாம் அதில் தூக்கி வீசிடும். இப்போ என்ன பண்ணும், முள் மாதிரி இருக்கிற செடியெல்லாம் கொண்டு வந்து அந்த அந்த நெஸ்ட்டுக்குள்ளே போட்டுருமா. இப்போ என்ன பண்ணும், என்ன பண்ணும், குத்தும் இல்லையா. அந்த கூட்டில் என்ன பண்ண முடியாது, உட்காரவே முடியாது. ஐயோ இங்கே குத்துதே, ஐயோ அங்கே குத்துதேன்னு என்ன பண்ணும், காலையும் கையும் ஆட்டி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ அம்மா பறவை யோசிக்கும், இது மட்டும் பத்தாது, இதை நம்ம என்ன பழக்கணும், பறக்கிறதுக்கு பழக்கணும். இதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் பறக்கிறதுக்கு பழக்க வைக்குமா. என்ன பண்ணுமா, உயரத்தில் போய் உக்காந்துட்டு கழுக தள்ளி விட்டுரும். என்ன பண்ணும், தள்ளி விட்டுரும். கீழே வந்த கழுகு கீழே வரும்போது மறுபடியுமா அதுக்கு அடியோ ஏதோ பட்டுனாலும் அந்த இறக்கையை விரித்து தன்னுடைய முதுகின் மேலே அந்த குஞ்சை மறுபடியுமா ஏற்றிக்கிட்டு பறக்க பழக்க வைக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இந்த ட்ரைனிங் நிறைய நாட்கள் அது இந்த ட்ரைனிங் பீரியடை அந்த கழுகுக்கு கொடுக்கும். ஃபைனலாக தான் அந்த கழுகு தன்னைத்தானே எழும்பி என்ன ஆச்சு, பறக்கிறதுக்கு மேலே எழும்புச்சு. அந்த மாதிரி தான் குட்டீஸ், நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து நம்மளை வழி நடத்த விரும்புகிறார். சரியா, இந்த கழுகு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த வரைக்கும் அதால பறக்க முடிஞ்சுதா, 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 இல்லைல்ல. அதுவா எழும்பி அம்மாவோட என்கரேஜ்மெண்ட்ல பறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்போ பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, கீழே விழுந்துச்சு, அடிபட்டுச்சு, ஆனாலும் எந்திரிச்சு என்ன பண்ணுச்சு, கடைசியா பறந்துச்சு. இந்த மாதிரி பைபிளில் ஒரு அண்ணாவை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவங்க வாழ்க்கையில் 3 சம்பவம் நடந்துச்சு. நான் திரும்பி கேட்பேன், சரியா? 3 சம்பவம் அவங்க வாழ்க்கையை சுக்கு நூறாக மாற்றி புரட்டி போட்டுருச்சு. சரியா, அவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துக்குள்ள மாற்றிருச்சு. செம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தார்ப்பா. 12 பேர் அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி. இவருக்கு மட்டும் செம்ம கவனிப்பு அவங்க அப்பா. ஏன்னா வயசான காலத்தில் அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இவர் செம்மையாக கவனிச்சார். செம்ம செல்ல பையன். அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா. உங்கள் தம்பிங்களுக்கு ஸ்பெஷலாக அல்ல அண்ணனுங்களுக்கு ஸ்பெஷலாக அப்பா அம்மா கவனிச்சா உங்களுக்கு என்ன வரும்? என்னப்பா அவனுக்கு மட்டுமா, எனக்கு இல்லையா கேட்பீங்களா? அந்த மாதிரி மற்ற அண்ணனுங்களுக்கு, இவனுக்கு கீழே ஒரு தம்பி தான். அப்போ 10 அண்ணனுங்க, 10 அண்ணனுங்களுக்கும் செம்ம கண்டு இவன் மேலே. ஏன்னா இவன் அப்பப்போ அப்பா கிட்ட போய் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் போட்டு கொடுத்துருவான். எத்தனை பேர் அப்படி போட்டு கொடுப்பீங்க? தப்பு பண்ணும்போது அப்பா அம்மாட்ட போய் சொல்லணும். அப்போ தானே அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவன் திருந்தணுங்கிற எண்ணத்தோடு அதை செய்யணும். அந்த மாதிரி இவன் போய் போட்டு கொடுத்துருவானா. அதனால அவங்க அப்பாவுக்கு என்ன, அவங்க அப்பாவுக்கு என்ன, இவன் வேற செல்லப்பிள்ளை. அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் இவன் என்னாச்சு, பிடிக்கவே பிடிக்காது. யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டாவே அண்ணனுங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அப்போ நம்ம ஹீரோ யாரு, நம்ம ஹீரோ யாரு? யோசேப்பு அண்ணாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த அண்ணா வாழ்க்கையில் எத்தனை கஷ்டமான விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னேன், 3 இல்லையா? சரி, இப்படி அவங்க அப்பா கிட்ட செல்ல பையனா வளர்ந்துட்டு இருக்கிறாரு. செம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காரு.
அப்போ இவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் கோவம். ஒரு தடவை அவங்க அப்பா இவனை கூப்பிட்டு உங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் போய் என்ன கொடுத்துட்டு வா, சாப்பாடு கொடுத்துட்டு வா, இல்லை உங்கள் அண்ணனுக்கெல்லாம் போய் கவனிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது இப்படி போகும்போது இந்த அண்ணனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த தம்பி யோசேப்பை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நல்லா ஜாலியாக அப்பாவோட செல்ல பையனாக இருந்தவனுக்கு அண்ணன்மாரோட கோவத்தினால வாழ்க்கையே மாறப்போகுது. அடிச்சு ஒரு பெரிய குழி அங்கே இருந்தது, அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. யோசேப்பு கத்துறாரு, அண்ணா வேண்டாண்ணா, இனி இப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா, வேண்டாண்ணா, எனக்கு வலிக்குதுண்ணா, இனி விட்டுருங்கண்ணா, நான் டாடி கிட்டே போயிடுறேன் அப்படின்னு அழுகுறாங்க. ஆனால் அந்த 10 அண்ணனுங்களும் என்ன பண்ணல, விடவே இல்லை, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம். நீயாடா எங்கள் அப்பாட்ட என்னை போட்டு கொடுக்குற, டிஷும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அடித்து மாற்றிட்டாங்க. குழியில் இப்போ போட்டாச்சு. யோசேப்பு அண்ணாவோட வாழ்க்கையில் நடந்த முதல் கஷ்டமான விஷயம், தன்னுடைய சொந்த பிரதர்ஸ்னால என்ன பண்ணாரு, வெறுக்கப்பட்டார். என்னது, சொந்த பிரதர்ஸே என்ன பண்ணாங்க, வெறுத்துட்டாங்க. சொந்த பிரதர்ஸே வெறுத்தாங்க. இந்த குழியில் போட்ட பையனை தூக்கி அங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க கையில் இந்த யோசேப்பை அவங்க அண்ணனுங்க வித்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. யோசிச்சு பாரு, ஒரு அப்பாவுக்கு செல்ல பையனாக இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பாசத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு பையன் கடைசியில் வாழ்க்கையே மாறி அடிமையாக வேறொரு ஊருக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான ஃபஸ்ட்டு விஷயம். சரியா? ஆமாம் தங்கம், எகிப்து நாட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, அந்த பிக்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்க, அவங்க அப்பா அவனுக்குன்னு என்ன செஞ்சு கொடுத்துருக்காரு, ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க அண்ணன் முன்னாடி எல்லாம் உட்காந்து, அடுத்த பிக்சர், அவங்க அண்ணங்கிட்ட அவன் நிறைய கனவு காணுவான். சரியா? அவன் பேரே சொப்பனக்காரன் தான், அவன் பேரே கனவு கன்றவன் தான். அவன் சொல்கிறான், நான் நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்பட்டு இருப்பீங்க, நான் உங்களை விட உயரத்தில் கடவுள் என்னை வைப்பார் அப்படின்னு அவன் கனவு கண்டதெல்லாம் பிரதர்ஸ்ட்ட சொல்கிறான். அதனால தான் அவங்களுக்கு இன்னும் அவன் மேலே கோபம் வருது. அடுத்த பிக்சர். ஓகே, இதுவும் அதே மாதிரி ஒரு கனவு கண்டு, கதிர்கட்டுகள் நீங்கள் எல்லாரும் நிற்கிறீங்க, உங்களுக்கு மேலே நான் நிற்கிறேன், அப்படி தான் கடவுள் என்னை உயர்த்த போகிறாரு. க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது ஓகே, அவனை பார்த்தீங்களா, எங்கே தூக்கி போடுறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க. அவனை எகிப்து தேசத்துக்கு விற்று போடுறாங்க. அவன் அழுகிறான். எப்படி அழுகிறான், அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு என்ன பண்ணுறான், அழுகிறான். ஆனால் அவங்க விட மாட்டேங்கிறாங்க, அவனை வித்துடுறாங்க. இது அவன் வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம். நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்லையும் கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருப்போம். க்ளோஸ் பண்ணிடுவோம். என்னை கவனிங்க, கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். இந்த எப்படி கழுகு குஞ்சு சேஃபாக ஜாலியாக இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமலே நிறையா நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஏன் இது என் வாழ்க்கையில் வந்தது, ஏன் இதை வாழ்க்கையில் கடவுள் அனுமதிச்சாரு, ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கே, திடீர்னு என் வாழ்க்கையில் இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தா, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். அதுக்காகத்தான் இந்த முதல் அனுபவம் அவனுக்கு. என்னாச்சு, அவங்க யார் கையில் வித்துட்டாங்க, மீதியானியர் கையில் வித்துட்டாங்க. அவங்க எகிப்து தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு வீட்டில் இவனை அடிமையா வச்சிருக்காங்க. அங்க இவன் ரொம்ப உண்மை உள்ள பையனா இருந்ததுனால அவனை அங்க உயர்த்தி வைக்கிறாரு. ஒரு போத்திபார் அப்படிங்கிறவரோட வீட்டில் இவரை கொண்டு போய் அடிமையா வச்சிருந்தவரை, இவரோட உண்மை தன்மையை பார்த்தவங்க அவரை உயர்த்தி வைக்கிறாங்க. சரியா? அவனுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் அந்த வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் நல்ல போஸ்டிங் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ இவன் வாழ்க்கையில் 2வது விஷயம் நடக்குது. என்ன விஷயம் தெரியுமா? இவன் ரொம்ப 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 உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார் அவர் வாழ்க்கையில். என்னன்னா, ரொம்ப உண்மையாக இருந்தார். அங்கே இருக்கிற அந்த போத்திபாரோட வீட்டில் இருக்கிற அங்கே போத்திபாரோட ஒய்ஃபு இவனுக்கு விரோதமாக ஒரு குற்றத்தை சொன்னதுனால அவனை போத்திபார் எங்கே கொண்டு போய் போட்டார் தெரியுமா? ஜெயிலில் போட்டார். எங்கே போட்டார்? முதல்ல எங்கே போய் போட்டாங்க? ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்க?
குழியில. ரெண்டாவது இப்போ எங்கே போட்டாங்க? ஜெயிலில். பார்த்தீங்களா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வருது இல்லையா? இது ரெண்டாவது கஷ்டம். இங்கேருந்து இப்போ எங்கே போய் இருக்காரு யோசேப்பு? யோசேப்பு இப்போ எங்கே இருக்காரு? சத்தமே கேட்கல. ஜெயிலில் இருக்காரு இல்லையா? இந்த ஜெயிலில் இவருக்கு அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அங்கேயுமே இவர் ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்ததுனால அங்கேயுமே அந்த சிறைச்சாலை தலைவன், ஜெயில் கேப்டன் இருக்காருல்ல, ஜெயிலர் வந்து இவரை நல்லா ரைஸ் பண்ணி உயரத்தில் நல்ல ஒரு நிலைமையில வைக்கிறார். அங்கே இவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஓகே, இவங்க 2 பேரும் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்த்தவங்க. ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்த்த இவங்களுக்கு கனவு வருது. இவன் ஆல்ரெடி என்ன பண்ணுவான்? சொப்பனக்காரன் தானே, கனவெல்லாம் தெளிவாக சொல்லிடுவான். ஸோ அவங்களோட கனவை தேவையான விளக்கத்தை இவன் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த கனவு வந்துச்சுன்னு. இவன் அந்த கனவுக்கெல்லாம் தெளிவாக அர்த்தம் சொல்லிடுறாரு. தெளிவாக அர்த்தம் சொன்னோன்னே இவங்க சொல்கிறாங்க, சூப்பர்டா யோசேப்பு, சூப்பர், எனக்கு நீ என்ன சொன்ன? தெளிவாக அர்த்தம் சொல்லிட்ட. நான் பாரு, இதே மாதிரி ராஜா என்னை உயர்த்தி நல்லா வச்சாரு, நல்ல போஸ்டிங்க்கு போயிட்டேன்னா உன்னை மறக்க மாட்டேன்டா, உன்னையும் கூப்பிட்டு வந்துடுறேன்டா, அந்த ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்துடுறான்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அந்த 2 பேர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. ஆனால் அந்த 2 பேரும் எவ்வளோதான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நன்மையை அனுபவிச்சாலும் அவங்ககிட்ட இருந்து நன்மையை வாங்கிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நீ கூட சொல்லுவேல நிறைய நேரத்தில், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அவளுக்கு செஞ்சு தெரியுமாடா, என்னை இப்படி மறந்துட்டான்டா அவன். அவனுக்கு நன்மை கிடைச்சோன்னா என்ன பண்ணிட்டான்? என்னைய மறந்துட்டான். அந்த மாதிரி தான் யோசேப்பு வாழ்க்கையிலையும் நடந்த அந்த ஒரு விஷயத்தில் 3வது விஷயம். அது 3வது விஷயம். முதல் விஷயம் எங்கே போட்டாங்க? பிரதர்ஸ் வித்தாங்களா? அடுத்தது எங்கே போனா? 2வது விஷயம், ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் அவன் நல்ல பையனாக இருந்தான், உயர்ந்தான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவனை மறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. யோசேப்பு எங்கே தான் இருக்காரு? இப்பயும் எங்கே தான் இருக்காரு? ஜெயில். மறந்துட்டாங்க. இப்போ என்னாச்சு? 3 வருஷம் கழிச்சு அந்த நாட்டோட, எகிப்தோட ராஜா பார்வோன், அவருக்கு ஒரு கனவு வருது. இப்போ ராஜாவோட கனவை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க யாரோ அவங்கள ராஜா என்ன பண்ணுறாரு? ரிவார்ட் கொடுப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, தோத்து போயிட்டாங்க. ஆனால் யோசேப்பு ஆல்ரெடி எப்படிப்பட்டவன்? சொப்பனக்காரன். அவன் கனவு காண்றவன். என்ன பண்ணுறாரு? ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று, ராஜாவே நான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என் சொப்பனத்தையும் பார்க்கணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு 2 கண்டிஷன் போடுறாரு. அடேங்கப்பா, சொப்பனத்தையும் நானே சொல்லணும், அர்த்தத்தையும் நானே சொல்லணுமா? ஓகே. எப்பயும் யோசேப்பு நம்பி இருந்த ஏசப்பா கிட்ட போனார். ஏசப்பா, நான் எங்கள் அப்பா கிட்ட நல்ல பையனாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், என்னைய குழியில் தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க. அப்பையும் என்னாச்சு? நல்ல பையனாக இருந்தேன், உங்களை நான் மறுதளிக்கலை, உங்களை நான் கேள்வி கேட்கல. ஆனால் என்னை அப்பையும் கஷ்டப்படுத்தி மறுபடியும் ஜெயிலில் போட்டாங்க. 3 வருஷம் என் நண்பர்கள் என்னைய மறந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் நிறைய நன்மை செஞ்சேன், என்னைய மறந்துட்டாங்க. ஆனால் இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணார்? ப்ரேயர் பண்ணார். ஆண்டவருக்கு அந்த கனவையும் அதோட அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? போடுங்க. இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. குழியில் இருந்தவன், ஜெயிலில் இருந்தவன் இப்போ எங்கே போயிருக்காருன்னு பாருங்க. ராஜாவோட அரண்மனைக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாரு? பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. கடைசியாக வெயிட் பண்ணுங்க. அந்த ராஜா அவருடைய கனவையும் அதோட அர்த்தத்தையும் சொல்கிறாரு. என்னன்னா, அந்த தேசத்துக்கு நடக்க போகிற பஞ்சம் என்ன, எப்படி அவங்க சேவிங்ஸ் பண்ணணும், காய்கறி அப்புறம் தானியத்தெல்லாம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும்னு ஐடியாஸ் கொடுத்ததுனால ராஜா அவருக்கு என்ன கொடுக்குறாரு? மோதிரம். அவரோட சீல் மாதிரி அது. அந்த மோதிரத்தை கொடுத்தா ராஜாவோட எல்லா பொறுப்பும் இனி யாருக்கு தான்? யோசேப்புக்கு தான். யாருக்கு தான்?
யோசேப்பு உயர்த்தப்பட்டு எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில கொண்டு போய் உட்கார வச்சார். எங்க போயிட்டார் பாத்தியா? எங்க இருந்தார்? ஃபர்ஸ்ட் இவர் எங்க இருந்தாரு? செம்ம ஜாலியா இருந்தான்ல, செம்ம சூப்பரா இருந்துச்சுல. இப்போ என்னாச்சு? அடுத்தது பிரதர்ஸ் டிஷும் இப்போ எங்க போட்டாங்க? அடுத்தது என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்க. வித்தவன் எங்க போனா? போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சான். அங்கேயும் அமைதியா இருந்தாங்களாப்பா? என்ன பண்ணாங்க? செய்யாத தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்கப்பா. ஜெயிலில் போட்டவன் எத்தனை வருஷம் இருந்தாரு? அங்கேயும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸா? மறந்துட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் யார் என்ன பண்ணார்? யோசேப்ப உயர்த்தினார். எப்படி உயர்த்தினாரு? சும்மா ஒரு வேலைக்காரனா இல்ல ராஜ அரண்மனையில வேலை செய்யறவனா உயர்த்தினாரா? எப்படி உயர்த்திட்டாரு? பார்வோனுக்கு அடுத்த ராஜாவா என்ன பண்ணிட்டாரு? பார்வோனை உயர்த்தி வச்சிட்டார். இப்போ பார்வோன் சொல்றதெல்லாம் அங்க பார்வோன் ஜாலியா தூங்குறாரு. ஏதாவது ஓகே, இந்த படைத்தலைவர்கள்லாம் எங்க போனோம்? யோசேப்ப கேளுங்க. இங்க வேலைக்காரங்கெல்லாம் எங்க போனோம்? யோசேப்ப கேளுங்க. நம்ம தேசத்துக்கு பிளான் எல்லாம் எப்படி போடுறது? யோசேப்ப கேளுங்க. எதை கேட்டாலும் யாரை தான் கேட்குறாங்க? அவ்வளோ பெரிய ராஜாவுடைய நிலைமைக்கு யார் ஆண்டவர் உயர்த்திட்டாரு? யோசேப்பு ஆண்டவர் உயர்த்திட்டார். சரிப்பா, யோசேப்பு இப்ப ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கார். ஆனா அவர் வாழ்க்கையில கடந்து வந்த விஷயம்லாம், கடந்து வந்த கஷ்டம்லாம் என்ன இல்லை, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன் ஆண்டவர் அவர் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாரு? அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? அவர் ஏதாவது குற்றம் செய்தாரா? யாரையாவது போய் தேவையில்லாம கஷ்டப்படுத்தினாரா? கஷ்டம் வந்த போதும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார். ஆமா தானே? ஆண்டவர் ஆனாலும் அவர் உயர்த்தினார். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய விஷயத்த என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பார். சில நேரத்துல நம்ம வீட்டில் எதிர்பாராத கஷ்டங்கள் வரும். ஆமா தானே? அம்மா அப்பா சொல்லுவாங்க, நினைக்கவே இல்லை. ஒரு ஓஎஸ் சொல்லிருங்க பார்க்கலாம். நினைக்கவே இல்லை. ஆனா எங்க பேரண்ட்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. நாங்க நினைக்கவே இல்லை, எங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அந்த மாதிரி சொல்றதை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி யோசேப்போட வாழ்க்கையில அவன் நினைக்காத நிறைய கெட்ட விஷயம் நடந்துச்சு. ஆனா அவன் ஆண்டவர் இல்லை, எனக்கு இவர் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னானா? அவன் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவரும் ஏசப்பாவும் யார் கூட தான் இருந்தாரு? ஏசப்பாவும் யார் கூட தான் இருந்தாரு? யார் கூட தான் இருந்தாரு? யோசேப்போடு கூட ஏசப்பா இருந்தாரு. அதனாலதான் அவனை கைப்பிடிச்சு கடைசி எங்க போய் உட்கார வச்சுட்டாரு? ராஜாவுக்கு அடுத்தபடியா கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. உங்க வாழ்க்கையிலையும் சில நேரத்துல நீங்க வளர்ந்து வரும்போது கழுக போல, அதே போல யோசேப்ப போல நிறைய கஷ்டம் வரும். எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் உங்களோடு இருப்பார். பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க கையப்பிடிங்களா? கையப்பிடிங்களா? நான் சொல்றது சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா யோசேப்போட இருந்த மாதிரி உன்னையும் உயர்த்துவார். பயப்படாத, ஏசப்பா கூட இரு. கழுகு மாதிரி உயரத்துல பறக்கலாம். ஓகேயா? கதை புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். யோசேப்ப போல கர்த்தர் நம்மையும் என்ன பண்ண போறாரு? உயர்த்த போறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு அடங்கி இருக்கணும். உன் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தா கூட ஏசப்பா உன்னைய உருவாக்குகிறதுக்காக, உன்னைய ட்ரெயின் பண்றதுக்காக அப்படி பண்றாரு. கழுகு என்ன பண்ணும்? ட்ரெயின் பண்றதுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? பிடிச்ச தள்ளி விட்டுரும். அது தான் குஞ்சுலாம் பார்க்காது, தள்ளி விட்டுரும். அப்பதான் அந்த குஞ்சு என்ன பண்ணும்? அடிச்சு மேலே கீழே விழுந்து பறக்க பழகும். ஆனா அப்படியே விட்டுருமா? விடாது. கீழே விழுகும் போகும்போது திரும்பியும் காப்பாத்திரும்.
அந்த மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதும் நம்ம கூட இருப்பார், நம்ம வழி நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார். ஓகே, முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணலாம். சொன்ன செகண்ட்ல முட்டி போட்டோம், கடை மூடிடணும், கை கூப்பிடணும். சொன்ன செகண்ட்ல யார் செய்றீங்கன்னு பார்க்கலாம். இப்படிங்கிறங்களாட்டியும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? யோசேப்பை போல என் வாழ்க்கையிலையும் நான் உயரத்துக்கு வரணும். நான் ஏசப்பா கூட இருந்தா ஏசப்பாவும் என் கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நான் சொல்ல சொல்ல நீங்க சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த கதைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை போல நாங்களும் எங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் உம்மோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதே போல எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய துணையோடு உயரத்துல வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க கூட இருங்க. நாங்க உயரத்துல மேன்மையா வைக்கப்பட எங்களை ட்ரெயின் பண்ணுங்க, பழக்குவீங்க. எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைய மனப்பாட வசனத்தை பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இன்றைய தலைப்பு என்ன? அது இந்த விபிஎஸோட தீம் தான் வந்து ஃப்ளை ஹை. இன்றைய நாளுடைய தலைப்பு பறந்திட பழகு. சரியா? ஸோ இந்த தலைப்புக்குரிய மனப்பாட வசனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நான் சார்ட்ல எழுதிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் என்னன்னு பார்க்கலாமா? தெரியுதா? தெரியலையா? என்ன எழுதி இருக்கு? தெரியலையா? நான் எழுதிட்டு தான் வந்தேன். காணுமா? ஓகே, ஒரு ஐடியா பண்ணுவோம். அப்போ இதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியும். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ரெண்டு அக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தெரியுதா? அடிச்சு விட்றாது. ஓகே, பார்க்கலாமா? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போகல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. உபாகமம் 32:11-12.
ஓகேவா? காத்திடுவார் உன்னை காத்திடுவார், கடைசி வரைக்கும் உன்னை காத்திடுவார், பழக்கிடுவார் உன்னை பழக்கிடுவார், தைரியமாயிருக்க பழக்கிடுவார். காத்திடுவார் உன்னை காத்திடுவார், கடைசி வரைக்கும் உன்னை காத்திடுவார், பழக்கிடுவார் உன்னை பழக்கிடுவார், தைரியமாயிருக்க பழக்கிடுவார். அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே, அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே. பெருத்தாலும் குழியில தான் தூக்கி போட்டாலும், பணத்துக்கு தான் உன்னை வித்தாலும், காத்திடுவார் உன் தேவன் காத்திடுவார், யோசிப்பை போல் உன்னை காத்திடுவார். காத்திடுவார் உன் தேவன் காத்திடுவார், யோசிப்பை போல் உன்னை காத்திடுவார். அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே, அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே. செய்யாத தப்புக்கு தண்டிச்சாலும், சிறையில தான் தூக்கி போட்டாலும், மற்றவர் உன்னை மறந்தாலும், உயர்த்திடுவார் தேவன் உயர்த்திடுவார், யோசேப்பை போல் உன்னை உயர்த்திடுவார். உயர்த்திடுவார் தேவன் உயர்த்திடுவார், யோசேப்பை போல் உன்னை உயர்த்திடுவார். அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே, அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே. காத்திடுவார் உன்னை காத்திடுவார், கடைசி வரைக்கும் உன்னை காத்திடுவார், பழக்கிடுவார் உன்னை பழக்கிடுவார், தைரியமாயிருக்க பழக்கிடுவார். காத்திடுவார் உன்னை காத்திடுவார், கடைசி வரைக்கும் உன்னை காத்திடுவார், பழக்கிடுவார் உன்னை பழக்கிடுவார், தைரியமாயிருக்க பழக்கிடுவார். அஞ்சிடாம கலங்காம பறந்திட பழகுவோமே. உங்களுக்கு மிஷனரிஸ்னா யாருன்னு தெரியுமா? எப்போ ஆன்சர் பண்றவங்க சொல்லக்கூடாது. யாராவது புதுசா வந்தவங்க உங்களுக்கு மிஷனரிஸ் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? எல்லா பக்கமும் மாட்டீங்களே, தெரியாது. அக்கா சொல்லித்தரேன் யாருன்னு சொல்லி. யாராவது தெரிஞ்சவங்க யாரு? மிஷனரிஸ்னா யாருன்னு தெரிஞ்சவங்க யாரு? சத்யன் சொல்றான். மிஷனரிஸ்னா யாரு? ஏஸ்பா பத்தி சொல்றாங்க. ஓகே, கேர்ள்ஸ்ல யாராச்சும் மிஷனரிஸ்னா யாரு? தெபரால் சொல்லுங்க. தெபரால். வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சத்யனுக்கும் தெபராலுக்கும் வெரி குட். மிஷனரிஸ்னா யார் தெரியுமா? அவங்களுடைய சொந்த வீடு, சொந்த ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பரிச்சயமே இல்லாத அவங்க ஒரு புது இடத்துக்கு வந்து ஆண்டரை பத்தி சொல்றவங்க பேர் தான் யாரு? மிஷனரிஸ். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கவனிங்க எல்லாம் இங்க மிஷனரி, ஒரு மிஷனரியை பத்தி தான், அவரோட லைஃப் பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? அவர் எந்த வருஷத்துல பிறந்தார் தெரியுமா? 1813 வருஷத்துல பிறந்தார். எப்போ? 1813. 1813 சொல்லுங்க எல்லாரும். 1813 அப்படிங்கிற இயர்ல 1800. அக்கா கொஸ்டின் கேட்பேன், கொஸ்டின் கொடுக்குறவங்களுக்கு அக்கா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஓகே, அதனால அக்காக்கு வந்து எப்பெல்லாம் டேட் சொல்றேன், எப்பெல்லாம் பேர் சொல்றேன், இந்த ஊர் பேர் சொல்றேன் அப்படிங்கறதுல என்ன பண்ணுங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அக்கா கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? ஓகே, கவனிங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாம் பாருங்க. இங்க
ஓகே, என்னாச்சு அப்படின்னா 1813 வருஷத்துல ஸ்காட்லாந்து அப்படிங்கிற பகுதியில, எந்த ஊர்ல? ஸ்காட்லாந்து அப்படிங்கிற பகுதியில ஒரு குடும்பத்துல ஒரு பையன் பிறக்கிறாரு. அவர் பேரு டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் பேர் என்ன? கேட்கலையே எனக்கு. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு அண்ணா 1813 வருஷத்துல எந்த ஊர் சொன்னாக்கா? ஸ்காட்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுல அண்ணா பிறக்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம். ஏழ்மையான குடும்பம்னா எப்படி இருக்கும்? பெரிய வசதி இல்லை அவங்க வீட்டுல, ரொம்ப கஷ்டப்படுற வீடு, கொஞ்சமா தான் காசு இருக்கு கையில, ஒரு சின்ன வீட்டுல இருக்காங்க, ஓட்டு வீட்டுல இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வீட்டுல யார் பிறக்கிறா? நம்ம அண்ணா டேவிட் லிவிங்ஸ்டன். அண்ணா பேர் என்ன? டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணா இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துல பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களை மாதிரி ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா. யாரு? டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணா சின்ன வயசுல இருந்தே உங்களை மாதிரி சொன்ன பேச்சு தட்ட மாட்டாங்க. அம்மாப்பா அமைதியா உட்காரு டேவிட் அப்படின்னா அப்படியே அமைதியா உட்காந்துருவாங்க. உங்களை மாதிரியே கரெக்டா கவனி டேவிட் அப்படி சொன்னா கரெக்டா கவனிப்பாங்க பேசாம. அந்த மாதிரி ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள அண்ணா. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில என்ன பண்ணாங்க? அண்ணனை ரொம்ப நல்ல பையனா வளர்த்துனாங்க. சரியா? அண்ணனுக்கு 9வது வயசு இருக்கும்போது அண்ணா பைபிளை ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாங்களாம். சரி, சின்ன பிள்ளைகள்லாம் பைபிள் படிக்கணும். சரியா? நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கணும். யாரெல்லாம் பைபிள் படிக்க சொல்லுமா? ஐயோ பைபிள் படிக்கணுமா, ஷோ எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்க சொல்லி. யாரெல்லாம் ஆண்டி வசனம் படிக்க சொல்லும் போது, ஆண்டி இது என்ன ஆண்டி பெருசா இருக்கு ஆண்டி, இது படிக்கவே முடியல ஆண்டி அப்படிலாம் யார் சொன்னீங்க? சொன்னியா? அப்படி சொல்லக்கூடாது. சரியா? டேவிட் அண்ணா மாதிரி இன்ட்ரெஸ்டா படிக்கணும். பைபிள் வசனத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அது என்ன சொல்லுது, நம்மளோட லைஃபுக்கு அது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணாங்க? டேவிட் அண்ணா அந்த வசனத்தை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த 9 இயர்ஸ்ல இருக்கும் போதே 119வது சங்கீதத்தை முழுசா மனப்பாடமா சொல்லுவாங்களாம். அதான் என்ன சங்கீதம்? பைபிள்ல இருக்கிறதுலே பெரிய சங்கீதம். எவ்வளவு வசனம் இருக்கு? வெரி குட். அந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கு. அந்த மாதிரி அந்த பெரிய அதிகாரத்தை என்ன பண்ணுவாங்களா? டேவிட் அண்ணா மனப்பாடமா சொல்லுவாங்களாம். வேற லெவல்ல பைபிள் படிப்பாங்களாம். ரொம்ப ஒபீடியன்டான பையன் டேவிட் அண்ணா. இப்படி இருக்க சூழ்நிலையில என்ன ஆச்சு அப்படின்னா, குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல, சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலைமை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா நீங்களா? உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களை நல்லா வச்சிருக்காங்கல்ல, டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல. ஆனா டேவிட் அண்ணா ஃபேமிலியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை, என்ன பண்றதுனே தெரியல. அப்ப டேவிட் அண்ணாக்கு வெறும் 10 இயர்ஸ். யாருல இங்க 10 வயசு? யாருக்குள்ள இங்க 10 வயசு? இவ்வளவு பேர் 10 வயசா? ஓகே, இந்த டேவிட் அண்ணா என்ன சொல்றாங்க? அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் என்ன பண்றேன், வேலைக்கு போய் நம்மளோட குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறேம்மா, வேற யாரும் இல்லம்மா, நான் பாத்துக்கிற குடும்பத்தை அப்படின்னு சொல்லி டேவிட் அண்ணா என்ன பண்றாங்க? 10 வயசுல ஒரு காட்டன் மில்லுக்கு வேலைக்கு போறாங்க. சரியா? அங்க போய் இந்த பஞ்சு தறி நூல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மில்லுக்கு வேலைக்கு போறாங்க. யாரு? டேவிட் அண்ணா அந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அண்ணனுக்கு படிப்பு, வேலைக்கு போகணும்னா எப்படி, படிப்பெல்லாம் படிக்க முடியாது இல்லையா, ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அண்ணா வந்து எங்க போயிட்டாங்க? வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. எத்தனாவது வயசுல சொன்ன? 10 வயசுல அண்ணா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனுக்கு படிக்கிறதுக்குன்னா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கெல்லாம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்? அப்படியே இவ்வளவு நல்ல பிள்ளைகளா? அதே மாதிரிதான் டேவிட் அண்ணாக்கு பின்னாடி ஒரு 2 லைனுக்கு யாருமே கை தூக்கவே இல்லையே. படிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காதா? ஆனா டேவிட் அண்ணாக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த மில் இருக்கு இல்லையா, ஸ்பின்னிங் மில், அந்த மாதிரி நிறைய நூல் எல்லாம் செய்யறது, காட்டன் எல்லாம் இருக்கிற இடத்துல நிறைய வேலை இருக்கும். ஆனா அண்ணன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்க வேலை செஞ்சுட்டு அந்த மிஷின்ல ஆப்ரேட் பண்ணிட்டு சைட்ல ஒரு புக் வச்சிருப்பாங்க. புக் வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? புக்கையும் படிச்சுட்டே இருப்பாங்க ரெகுலர். யாரெல்லாம் அப்படி பண்ணுவீங்க? அம்மா பாத்திரம் விளக்க சொல்லும் போது பாத்திரம் விளக்கிட்டே பக்கத்துல புக் வச்சு படிக்கிறதுல யாரு? அப்படிலாம் நல்ல பிள்ளைங்க இருக்கீங்களா? அப்படிலாம் பண்ணுவீங்களா? பர்றா, வேலை செய்யும் போது கூட படிக்கிறாங்க. டேவிட் அண்ணா ரொம்ப படிக்கிறது பிடிச்சதுனால என்ன பண்ணாங்க? தன்னுடைய வேலையின் மத்தியிலையும் நிறைய நேரம் என்ன பண்ணாங்க? படிக்க ஆரம்பிச்சாங்க. லாட்டின் அப்படிங்கிற லாங்குவேஜ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? படிக்க ஆரம்பிச்சாங்க. லாட்டின் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, தெரியுமா? தெரியாத? லத்தீன் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. சரியா? தமிழ் மொழி மாதிரி அதுவும் ஒரு மொழி, லத்தீன் மொழி. சோ அண்ணன் வந்து அந்த லாங்குவேஜ் தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணனுக்கு கவனிக்கணும், அண்ணனுக்கு கிராமர்னா ரொம்ப இஷ்டம். அதனால அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் புக்கு. அண்ணனுக்கு எப்ப தெரியுமா ஒர்க்? காலையில 6 AM தொடங்கி நைட் 8 PM தான் வேலை முடியுமா? எவ்வளவு நேரம்? காலையில 6 AM தொடங்கி ஈவினிங் 8 PM நைட்டே ஆயிடும். அப்பதான் அண்ணனுக்கு வேலை முடியுமா. காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அண்ணா சைட்ல அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறாங்க. அப்படி படிச்சு லாட்டின்ல சூப்பரா கத்துக்கிட்டாங்களா. லாட்டின் லாங்குவேஜ் எப்படி சூப்பரா கத்துக்கிட்டாங்க அண்ணா. அப்போ அதே டைம்ல சயின்ஸ் பத்தியும் அண்ணா நிறைய படிப்பாங்களா. என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அவருக்கு? லாட்டின் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சயின்ஸும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே படிச்சுக்கிட்டே இருந்தாங்களா அண்ணா.
ஆனா படிச்சுக்கிட்டு வேலையை ஒழுக்கமா செய்யாமலாம் இல்ல. அங்க இருக்க ஓனர் என்ன பண்ணாரோ ஒரு நாள் கூப்பிட்டு, டேவிட் இங்க வாப்பா அப்படின்னு அண்ணன் குட்டி பையன் எல்லாம் குடி ஓடி போனாங்க. குடுன்னு 10 வயசு தான் அண்ணனுக்கு. ஓடி போய் சொல்லுங்க ஓனர் அப்படி சொன்னேன்னு, தம்பி சூப்பரா வேலை செய்யற தம்பி, நீ என்ன பண்ற, எல்லா வேலையும் பாத்துக்கிற, எப்ப பார்த்தாலும் புக்கோடவே இருக்க, நான் கூட நீ படிச்சுட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன பண்ற சூப்பரா வேலை பாக்குறேன்னு சொல்லி இன்கிரிமெண்ட் போட்டு கொடுத்தாராம். சேலரிய எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாராம். இந்த பணம் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான் டேவிட் அண்ணாக்கு. என்ன பண்ணாரு டேவிட் அண்ணா, வேகமா போய் ஒரு ஸ்கூல்ல நான் எப்படியா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். சோ இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அண்ணா ஸ்கூல்லலாம் முடிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணா உங்களை மாதிரி எல்லாம் விளையாண்டதே கிடையாது. நீங்களாம் விளையாட போவீங்களா இந்த லீவ்ல, நிறைய விளையாண்டுருக்கீங்கல்ல. ஆனா டேவிட் அண்ணா குடும்ப கஷ்டத்தினால விளையாடவே போலையாம். அண்ணனோட எல்லா ஃப்ரீ டைமே என்ன தெரியுமா, அண்ணா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்குமா. இந்த ரிவரோட சைட்ல நடந்து போயிட்டு போறேன் பாத்வேல. அப்ப அண்ணா இப்படி வேலை பார்த்து இப்போ வர குருவி வருமா, அப்புறம் மரம் இருக்கும், செடி இருக்கும், மீன் இருக்கும், ஆத்துல அப்படி நிறைய இருக்கும்ல. அதுதான் அவரோட என்டர்டெயின்மெண்ட்டே. நீங்களாம் டிவி பாக்குற மாதிரி அண்ணா என்ன பண்ணுவாரு, சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு, இது அழகா இருக்குல்ல, அந்த பறவை அழகா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா நடந்து போய். இது மட்டும்தான் அண்ணனோட லைஃப்லயே என்டர்டெயின்மெண்ட். நம்ம என்ன கேட்போம், எனக்கு போர் அடிக்கும்லம்மா டிவி ஆஃப் பண்ண என்னமா பண்ணுவேன் அப்படி சொல்லுவோம்ல. எனக்கு போன் கொடுக்குறீங்களா இல்லையா, இப்ப எனக்கு பார்த்து ஆகணும், எனக்கு போர் அடிக்காத, காலையில இருந்து நான் வீட்டுல இருக்கேன் அப்படிலாம் நிறைய சொல்லுவீங்கல்ல. ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்லுவீங்க, காலையில இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் இப்பதானே போன் பாக்குறேன் அப்படி சொல்லுவீங்க. ஆனா டேவிட் அண்ணாக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நடந்து போகும்போது அது இதையும் ரசிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு இப்படிதான் அண்ணனோட லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அண்ணனுக்கு 20 இயர்ஸ் ஆகும்போது அண்ணன் வந்து உண்மையாலுமே என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அண்ணா வந்து ஏசப்பாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஏசப்பாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் சொல்லி நிறைய படிச்சு ஒரு காலேஜ்ல சேர்ந்தாங்க. கிளாஸ்கோ அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து அங்க என்ன பண்றாங்க, அண்ணா தியாலஜிக்கல் ஸ்டடிஸும் பண்றாங்க, டாக்டரேட்டும் அப்ளை பண்றாங்கல்ல. டாக்டரேட் கிடையாது, டாக்டருக்கு அப்ளை பண்றாங்க, மெடிசின் படிக்கிறாங்க. அண்ணா என்ன படிக்கிறாங்க, மெடிசின்னா என்னது, டாக்டருக்கு படிக்கிறாங்க. சரியா, டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கிறாங்க. யார் படிக்கிறா, கிளாஸ்கோ அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு அண்ணா ஒரு 20 வயசு இருக்கும்போது அண்ணாக்கு எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக ஒரு மிஷனரியா போகணும், எப்படியாச்சும் வேற ஒரு நாட்டுக்கு போய் ஆண்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அண்ணா என்ன பண்றாங்க, ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. அந்த டைம்ல அண்ணனுக்கு ஒரு அழைப்பு வருது, சீனா தேசத்துல இருந்து ஒரு அழைப்பு வருது. சீனால இருக்க ஒரு மிஷனரி என்ன பண்றாரு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லெட்டர் போகும்போது இந்த மாதிரி இந்த இடத்துல டேவிட் அப்படிங்கிற ஒரு பையன் மிஷனரியா போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எல்லாரும் கேக்குறாங்க, டேவிட் நீ சீனாக்கு போறியா டேவிட் அப்படின்னு. சீனா தமிழ்ல, சைனா இங்கிலீஷ்ல இல்ல, நீ சீனாக்கு போறியா அப்படின்னு கேட்டோம். டேவிட் எனக்கு ஒரே சந்தோஷம், ஓகே நான் போறேன், நான் மிஷனரியா தான் போகணும், சைனாக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எல்லாரும் சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. கொஞ்ச நாள் ஆகுது, அந்த போற பிளான் என்ன ஆச்சு, தடைப்பட்டு போயிடுச்சு. அண்ணா வந்து நிறைய யோசிச்சு வச்சாங்க, நம்ம சைனாக்கு தான் போறோம், அங்க போய் மிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறிச்சு யோசிச்சாங்க. ஆனா என்னாச்சு, அது அண்ணனோட பிளான். ஆனா ஆண்டவருடைய பிளான் வேற. கடவுள் என்ன வச்சிருந்தாரு, அவரை குறிச்சு வேற ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு. டேவிட் அண்ணாவை சைனாக்கு கொண்டு போல. ஏன்னா சைனால அந்த டைம்ல உள்ளுக்குள்ள வந்து வார் நடந்துட்டு இருந்துச்சு, சைனாக்குள்ள கண்ட்ரிக்குள்ளேயே வார் நடந்துட்டு இருந்ததுனால நிறைய தடைகள் இருந்ததுனால டேவிட் அண்ணால எங்க போக முடியல, சைனாக்கு போக முடியல. அப்ப கடவுள் அவரை வேற எங்கேயோ கொண்டு போறதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு. அது எங்க அப்படிங்கறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவேன். வெயிட் பண்ணுவீங்களா? நாளைக்கு அக்கா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டேவிட் அண்ணா எங்க போனாரு, சைனாக்கு போனாரா இல்லையா, இல்ல வேற இடத்துக்கு போனாரா அப்படிங்கறத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகேனா ஒரு ஓயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு பார்க்கலாம்.
சாம்பல் எந்திரி. டேனியல் பிரைன் நாக் அவுட் செய்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். நம்ம ஜெயிச்சிட்டோம் தம்பி. ஆமா சார். ஏன் ட்ரைனிங்ல நீ எப்படி தோப்ப? கண்டிப்பா கோச். இப்படிதான் நம்ம வந்து எல்லாத்தையும் அடிச்சு பறக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் பறக்குற கோச். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து யார் அடிச்சு படுக்க வைக்கலாம் கோச்? எப்ப பார்த்தாலும் படுக்க வைக்கிறதுல இருக்காரா? நம்ம அடுத்து எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணலாமா? கண்டிப்பா கோச் போலாம். எங்க போலாம்? பார்ட்டி பண்ண போலாம். நம்ம போன வாட்டி அந்த பப்பு போனோம்ல, அந்த பப்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஆமா டேஸ்ட் நல்லா இல்ல. சரி விடு, நம்ம வேற பப்பு போலாம். போலாம். ஏய் ஜான்சன், ஜான்சனுக்கு என்னாச்சு? ஏய் ஜான்சன் எந்திரி, இங்க பாரு. எந்திரி ஜான்சன். ஜான்சன் எந்திரி. ஜான்சன் எந்திரி. ஜான்சன் எந்திரி. ஜான்சன் பரவாயில்லையா? கோச் என்ன முடியல கோச். பரவாயில்ல, வா ஹாஸ்பிட்டல் போலாம். வா நீ ஏன் இது பண்ற? வா ஹாஸ்பிட்டல் போலாம். அப்புறம் தம்பி கோச் எல்லாம் நல்லா இருந்துச்சா? அடுத்த மேட்ச் எப்ப கோச்? அடுத்த மேட்ச் அடுத்து ஒரு நோஞ்சா சிக்கி இருக்காண்டா. அவனுக்கு வந்து அடுத்து நாளைக்கு நம்ம போய் என்ட்ரி போடணும். போலாம் கோச். நம்ம வந்து அவனையும் படிக்க வச்சிடலாம். நீ என்ன உனக்கு ஏதாவது பிராக்டிஸ் மாதிரி ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது ஃபார்மாலிட்டிக்கு? அப்படிலாம் வேணாம் கோச். உங்க ட்ரைனிங்ல நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அது சரி, என் ட்ரைனிங்ல உங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். நேற்று அடிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சா கோச்? அவன்லாம் நேத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருப்பான் கோச். அது இல்லடா, நேத்து நம்ம போனோம்ல, அது நல்லா இருந்துச்சா? கோச் நல்லா இருந்துச்சு கோச். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி தான் இருக்கணும். சரியா? நாளைக்கு ஒரு வாட்டி போலாம். அப்புறம் நாளானிக்கு மேட்சுக்கு போலாம். நம்ம ஜெயிக்கிறோம், கப்ப தூக்குறோம். கண்டிப்பா கோச். அவ்வளவுதான் விடு. என்னால் என் கோச்சுக்கும் அவமானம். மேட்ச் ஒழுங்காக முடிக்கல. அடுத்த மேட்ச் நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜான்சன் என்ன முடியல கோச். ஏன் ஜான்சன் அப்படி சொல்ற? கோச் அவனால் அவனை என்னால் அடிக்க முடியல கோச். ஏன் அப்படி நீ நினைக்கிற? கோச் என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு கோச். திரும்ப அவன் கூட போய் தோத்துட்டு தான் இருக்கேன் கோச். அதனால என்ன, நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் கோச். இல்லை கோச் என்னால் முடியாது கோச். அப்படியே நீ நினைக்கிற? நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்மளாலையும் முடியும். அவன் பிராக்டிஸே பண்ணாம அவன் வந்து அவன் கோச்சோட வந்தான்ல. உனக்கு நான் இருக்க, உன்னை நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். நீ இது பண்ற? ஸோ ஓகே கோச். சரி என்ன, அடுத்த பிராக்டிஸ் பண்றோம். நல்லா இது பண்ணி அவனை ஜெயிக்கிறோம். என்ன அதை பத்தி எதுவும் கவலைப்படாது, நான் கூட இருக்கேன். சரியா? வா ஜான்சன், வா நம்ம நியூ மேட்சுக்கு போய் என்ட்ரி கொடுப்போம். பேரு ஜான்சன். ஆமா எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்பன்னு கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஓகே. சைன் போடு ஜான்சன். சைன் பண்ணுங்க இது மட்டும். ஓகே थैंक यू. நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம யார் கூட இருக்கும்? உங்களுக்கு டேனியல் பிரைனோட இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பியுமா? கோச் இங்க பாருங்க, அந்த பிளகா பையன் தான் இங்க இருக்கா. டேய் போன மேட்ச்ல அடிச்சுன்னு சாவலையாடா நீ? எங்க இன்னும் வந்து கோமடித்தனமா பண்ணிட்டு இருக்க? போடா டேய், உனக்கெல்லாம் ரெஸ்லிங்ல தேவையாடா? போடா வீட்டுக்கு போய் படுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு நல்ல அப்பாயிண்ட் எதிர்பார்க்கறேன்டா கோச். நீங்களே என் கூட வந்து மேட்ச் பண்ணலாம் கோச். அந்த பிளகா நீ கூட என் பையன் கூட ஆடுப்பா தம்பி. அந்த பையனெல்லாம் அனுப்பிச்சுட்டு எதுக்கு ரெஸ்லிங்க்கு நீ அவமானப்படுத்துற? அவன் பாரு எப்படி இருக்கான்ட்டு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணி விடுறேன். சைன் பண்ணுங்க கோச். திரும்ப அவங்க இப்படி பண்றாங்க கோச். அவங்க திரும்ப இப்படி பேசுறாங்க கோச். பரவாயில்லடா, என்ன பண்றது, அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம முயற்சியை காமிப்போம். என்ன பண்ணாலும் உயிர பறந்தாதான் நம்மளால முடியும். என்ன? ஓகே கோச். சரி அடுத்த மேட்ச். வா கமான் ஜான்சன் ஓடு. சீரப் பண்ணுங்க, எல்லாம் சீரப் பண்ணுங்க. ஜெயிக்கணும்ல. கடைசி போட்டி அறிவிப்பு. 2 போட்டியாளர்களும் சந்திக்க போகிறார்கள். டேனியல் பிரைன், எல்லாரும் கரகோஷங்களை தட்டி. போன சாம்பியன்ஷிப் அடிச்ச டேனியல் பிரைன் மோத போற போட்டியாளர் சாம்பல் ஜான்சன். இந்த டைம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பாத்துறலாம். பயங்கர ப்ரிப்பேர்டா இருக்கிறாரு டேனியல் பிரைன். பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது அவருடைய பார்வையிலேயே. சாம்பல் ஜான்சன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமான போட்டி ஆரம்பம். ரவுண்ட் 1. பயங்கரமான மிஸ், பயங்கரமா கலக்குறாரு.
ஜான்சன் டேனியல் பிரையனை நாக் அவுட் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். சாமுவேல் ஜான்சன் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சாமுவேல் ஜான்சன். கோச் என்ன மோட்டிவேட் பண்ணனால தான் அவனை என்னால் தோற்கடிக்க முடிஞ்சு. தேங்க்யூ கோச். பயங்கரமான சம்பவம். நீங்க சொல்லுங்க, இப்படி தோத்து போன ஒருத்தரை மறுபடியும் கொண்டு வந்து இப்படி ஜெயிக்க வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? அவனுக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட் அவனை ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் அவன் யாராலும் நம்ம யார் நினைச்சாலும் முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். நம்மளும் உயர உயர பறக்க முடியும். வெரி குட். இப்போ வந்து நம்மளுடைய சாமுவேல் ஜான்சன் சொன்ன மாதிரி கோச் அவரோட இருந்து அவரை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. சாமுவேல் ஜான்சனை விட கோச்சுக்கு தான் இந்த பேர் போய் சேரணும்னு நினைக்கிறேன். எல்லா கஷ்டத்துலயும் இவர் இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பாராட்டுகள். நம்மளுடைய சாம்பியன் மறுபடியும் கைத்தட்டல் கொடுத்துடலாமா? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திலே அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே முதல் நாளில் பிள்ளைங்களை அற்புதமாய் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, வழி நடத்துனீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திர இயேசப்பா, நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில், பாடுகள் மத்தியில் போகும்போது சந்தோஷமாக ஆண்டவருடைய துணையோடு கூட அவைகளெல்லாம் ஜெயிக்க நீங்கள் இந்த பிள்ளைகளோடு கூட இறுதி வரைக்கும் இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு படி எடுத்து வைக்கும்போதும் இவங்களோடு கூட இருந்து இவங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. யோசேப்போடு இருந்த தேவன் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே குட்டீஸ், bye.